தான். ஆனா இதெல்லாமே நல்லவனா இருந்து பண்ணணும். நீங்க நல்லவனா இருந்து இத பண்ணலன்னா இதெல்லாமே வீணா போயிடும். இந்த வேதாத்தியனம்ங்கிறதோ ஜபம்ங்கிறதோ பூஜைங்கிறதோ யாகம்ங்கிறதோ பால் மாதிரி. நாம் நல்லவனா இருக்கிறதுங்கிறது பாத்திரம் மாதிரி. நல்ல பாத்திரத்துல பாலை விட்டாதான் அது கெடாம இருக்கும். இன்னும் சொல்ல போனா வெள்ளி தங்கம் மாதிரி உள்ள பாத்திரங்கள்ல பாலை விட்டு குடிச்சோம்னா அதுக்கு எஃபெக்ட் கூடவும் ஆயிடும், சக்தி கூட ஆயிடும். அதே பாலை நாய் தோல்ல செய்யப்பட்டதான ஒரு தொன்னையில கொண்டு வந்து கொடுத்தா குடிக்க முடியுமா? நாயோட தோல், அந்த தோல்ல ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல பாலை ஊத்தினா எப்படி அந்த பாலும் கெட்டு போயிடுமோ, சுத்தமான பாலும் கெட்டு போயிடுமோ, அதுபோல நல்லவனாக இல்லாமல் அவன் வேதாத்தியனம் பண்ணினாலும் சரி, அவன் பூஜை பண்ணினாலும் சரி, அவன் யாகம் பண்ணினாலும் சரி, அவன் ஹோமம் பண்ணினாலும் சரி, அவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் சரி, யோகாபியாசம் பண்ணினாலும் சரி, மௌனவிரதம் என்ன பண்ணினாலும் வேஸ்ட்டுங்கிறார். நீ நல்லவனா இருக்கணுங்கிறது தான் முக்கிய விஷயம். ஏன் இதை சொல்றார்னா, கலியில பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு தன்னை நல்லவன்னு காண்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள். ராவணன் பண்ணாத யாகமா? கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்லுங்க. ராவணன் சாமவேதம் பூர்ணமாக படிச்சவன். ராவணன் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணினவன். ராவணன் சிவபெருமான பூஜை பண்ணினவன். ராவணன் தன் மக்களை காப்பதற்காக அரச ஆண்டவன். இத்தனை பண்ணி ராவணன் அயோக்கியன்னு நாம் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, அயோக்கியன்தான். தம் பொண்டாட்டிக்கும் பொறுத்தியார் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியலன்னா அவனை எப்படி யோக்கியன்னு சொல்ல முடியும்? அவன் அயோக்கியன்னு தானே சொல்லணும். ஏன்னா அடிப்படை தர்மம் இது. நான் சத்த முன்னாடி சொன்ன பாருங்க, தர்மம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற நியமம் இல்லாம இருக்கு, நியமத்தோடு இருக்கிறது தான் தர்மம். ஏன் அப்படின்னா, அப்படின்னு இருந்தாதான் இந்த தேசத்துல சாந்திங்கிறது இருக்கும். இப்ப நாய் மற்ற மிருகங்களுக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் எது? இந்த தர்மம் தான். மற்ற மிருகங்கள்லேருந்து நம்மளை உயர்த்தி காண்பிப்பது எது? தர்மம் தான். உலகத்துல சாந்தியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் கொடுக்கறது எது? தர்மம் தான். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம தெருவில் உள்ள நாய் இருக்கு பாருங்க, இந்த நாய் அடுத்த தெருவுக்கு போயிட்டு வந்துட முடியுமா? அதால டிராவல் பண்ண முடியுமா? இது அடுத்த தெருவுக்கு போறதுக்குள்ள அங்கேருந்து 10 நாய் வல்லுன்னு துரத்தி வரும். போக முடியாது. அதால் நாம இங்கேருந்து கிளம்பி அமெரிக்கா என்ன, ஆப்பிரிக்கா என்ன, ஆப்கானிஸ்தான் என்னன்னு போயிட்டு வரோம். எப்படி போறோம்? ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால. ஒருத்தர் மனைவியை ஒருத்தர் அபகரிக்க கூடாது, ஒருத்தர் பொருளை ஒருத்தர் அபகரிக்க கூடாது, ஒருத்தர் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடக்கூடாது, ஒருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் தான் தர்மம்னு பெயர். இது இருக்கிறதுனாலதான் நாம் ஓரளவு சாந்தியோட இருக்கோம். இது கொஞ்சம் நழுவினாலும் எப்படி நிம்மதி கெட்டு போறது. ஒரு சின்ன பொருளை நாம் மிஸ் பண்ணினோம்னா எவ்வளவு தவிக்கிறது நம்ம மனசு. நம்ம பொண்டாட்டியை ஒருத்தர் தப்பா பார்த்தா எவ்வளவு கோபம் வருது. நம்ம வீட்டுல பொருளை திருடின்னு போனா நமக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கு. நம்ம ஒருத்தர் ஹிம்சை பண்ணினான்னா, சண்டை போட்டான்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. இப்படி ஒன்னொன்னு யோசனை பண்ணி பாருங்க, நம்ம நிம்மதி எவ்வளவு கெட்டு போறது. அதுல நாம நிம்மதியோட இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த கட்டுப்பாடு தானே முக்கிய காரணம். இந்த கட்டுப்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த தர்மம் போயிடுதுன்னு அர்த்தம். அதனால அடிப்படையில நல்லவனா இருக்கணும். இந்த மகாபாரதம் என்ன பண்றதுன்னா, அந்த ரெண்டையும் காமிக்கிறது. தர்மத்தையும் காமிக்கிறது, தர்மத்தினுடைய போர்வேல அதர்மம் பண்றவனையும் காமிக்கிறது. அதர்மம் பண்றவன் எப்படி இருப்பாங்கிறது மகாபாரதத்துல அங்கங்க காண்பிக்கிறது. இப்ப கர்ணன் மாதிரி ஒரு உயர்ந்தவன் உண்டா? சொல்லுங்க. மகாத்மான்னு சொல்றோம் கர்ணனை. சந்தேகம் இல்லாம மகாத்மா தான், சூரிய புத்திரன். பின்னாடி பாரத யுத்தத்தின் போது கர்ணனுடைய தேர் சக்கரத்தை பூமி வாங்கிக்கிறது. வாங்கிண்டா கீழே இறங்கி கர்ணன் அந்த சக்கரத்தை தூக்கலாம். அப்ப அந்த சக்கரம் வெளியில வரமாட்டேங்கிறது. பூமி 4 இன்ச்சு மேல வருது,
சக்கரம் உள்ள போறது. சப்தத்வீபா வசுமதி சசைலவன கானனா ஈர்ண சக்ரா சமுக்ஷிப்த கர்ணேன சதுரங்குலம். அது அப்படியே கிளம்பி பூமி மேல வரது, தேர் வெளியில வரமாட்டேங்கிறது. அந்த சமயத்துல அர்ஜுனனை விட்டு பகவான் அடின்னு சொன்னார். கர்ணன் அடி அப்படின்னார். தேரை விட்டு இறங்கி நிற்கிறான் கீழே. அர்ஜுனன் முதல்ல மாட்டேன்னா அப்புறம் பகவான் சொன்னதுக்காக அடிச்சான். அப்ப கர்ணன் சொன்னா அடிக்க கூடாது, இது யுத்த தர்மப்படி முறை கிடையாது. என்ன முறை கிடையாது? நான் தேர்ல உட்காரல, ஆயுதத்தை கையில வச்சுக்கல, நான் கீழே இறங்கி நிற்கிறேன், அப்ப என்ன அடிக்க கூடாது. அப்ப பகவான் கேட்டார், நேற்றைய தினம் நீ நாகாஸ்திரம் போட்டையே, அப்ப நான் கீழே இறங்கி தேரை தூக்கினேனே, அப்ப நீ என்ன அடிச்சியே, அது நியாயமானு கேட்டான். கர்ணன் அடிச்சிருக்கான். ஒத்தனோட ஒத்தன் தான் சண்டை போடணுங்கிறது யுத்த தர்மம். 6 பேர் சேர்ந்து அபிமன்யுவோட சண்டை போட்டாலே அது என்னடா தர்மம்னு கேட்டான். அட்ரா அர்ஜுனா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவன் பண்றதே அயோக்கியத்தனத்தை பண்ணுவான், புறத்தியார் பண்றதே தர்மத்தை பேசுவான். நியாயமா இது, நேர்மையா இது, யோக்கியமா இது, மக்களே பாரீர் அப்படிமா அவன் பண்றதே அத்தனை பிராடியும் பண்ணுவான். இதுதான் கலியோட அடையாளம். இவனுக்கெல்லாம் நாம வார்த்தையால் எல்லாம் பதில் சொல்லக்கூடாது, அடிச்சாதான் புரியும் அவனுக்கெல்லாம். அட்ரா அர்ஜுனான்னார். இதுதான் பாரதம் காமிக்கிற பாதையே. நமக்கு ஒரு காரியத்தை வச்சு இது தர்மமா அதர்மமானு தீர்மானமே பண்ணக்கூடாது, காரணத்தை வச்சுதான் பண்ணணும். நாம் என்ன நோக்கத்துல இதை செய்யறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அந்த நோக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஒருத்தனை துப்பாக்கியால சுட்டம்னா கொலை, கத்தியால குத்தினா கொலை, 14 வருஷம் ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை. இது பொது சட்டம். யுத்தத்துல எதிரி நாட்டு வீரர்கள் 10 பேரை நம்ம நாட்டு சிப்பாய் ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டு கொள்றார் அப்படின்ன உடனே அவருக்கு பரம் சக்ரா விருது கொடுக்கிறது கவர்மெண்ட். நீ 10 பேரை கொன்ன கொலையாளி, உனக்கு 10, 14, 140 வருஷம் ஆயுள் தண்டனை எந்த முட்டாளாவது சொல்லுவானா? ஒருத்தனுக்கு 10 பேரன்னா அவன் கொண்டு இருக்கான், அப்ப அவனை கொலையாளின்னு சொல்ல முடியுமா? குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? சொல்லல. அவனை மாவீரன்னு நாம் சொல்றோம். ஏன்? அவன் செஞ்ச செயலுக்காக இல்ல, நோக்கத்துக்காக. இதுதான் அடிப்படையில எல்லாத்துக்குமே. நீங்க என்னத்துக்காக செய்யறேங்கிறது தான் விஷயமே. இங்க எதை செய்யறேங்கிறது விஷயம் கிடையாது, என்னத்துக்காக இதை செய்யறோம் நாம அப்படிங்கிறது தான். மகாபாரதம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது அந்த விஷயத்தை தான். அதனாலதான் எல்லா ராமாயணத்துக்கு நேர்மாறா இருக்கும். கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா கலியில அப்படி நீங்க செஞ்சாதான் நீங்க நாம தர்மத்தை ஸ்தாபிக்க முடியும். ரொம்ப நல்லவனா இருந்தா கலியில வாழவே முடியாது. அடிப்படை விஷயம். ரொம்ப நல்லவனா இருந்தா கலியில வாழவே விடமாட்டார்கள் நம்மளை. மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிற விஷயம் அதுதான். இந்த மகாபாரதத்தை செஞ்சவர் வியாசர். இதனுடைய பெருமையை சொல்றார், மகாத்மியத்தை. துவைபாயனோஷ்டபுட நிஸ்ருதம பிரமேயம் புண்ணியம் பவித்ரமத பாபஹரம் சிவஞ்ச யோ பாரதம் சமதிகச்சதி வாச்யமானம் கிம் தஸ்ய புஷ்கர ஜலைஹி அபிஷேச்சனேன. வேதவியாசரால முகத்திலேந்து நழுவினதான அறிவியல். இந்த புராணங்கள் இதிகாசங்கள் நிறைய இருந்தாலும் 3க்கு தான் ரொம்ப விசேஷம். ராமாயணம், பாகவதம், பாரதம். இந்த 3 தான் திருப்பி திருப்பி சொல்றோம், திருப்பி திருப்பி கேட்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 3க்கும் 3 ஸ்பெஷல். ராமாயணத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வால்மீகி கிரிசம்பூதா ராமசாகர காமினி. வால்மீகி எத்தனை பேர் கதை கேட்கிறா, யாரெல்லாம் கதை கேட்கிறா, இவாளுக்கு நாம எப்படி கதை சொல்லணும் அப்படின்னு அவர் பார்த்து சொல்லல. பின்ன அவர் ராமாயணத்தை நேர பார்த்து எழுதினார். அவர் முகத்திலேருந்து அப்படியே வழிஞ்சுது. பாகவதம்னு எடுத்துட்டா
சுகமுகாது அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். பரீட்சித் அப்படின்னு ஒரு மகாராஜன் கேட்டான். சுகர்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு அங்க சொல்லல. சுகருங்கிறவர் முகத்திலேந்து அவர் அனுபவிச்சது ஓவர்ஃப்ளோ ஆகி அதை வழிஞ்சது பரீட்சித்து எடுத்து குடிச்சான். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். பரீட்சித்து கேட்டான், சுகாச்சாரியால் சொன்னான் அப்படின்னு சொல்லல. சுகர்டேந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு பகவத் குண அனுபவம்ங்கிறது. அதை பரீட்சித்து எடுத்து குடிச்சான் அப்படின்னு இருக்கு. அதுபோல துவைபாயனோஷ்ட புடநிஸ்ருதம் அப்பிரமேயம், அதுலேருந்து வழிஞ்சதான ஒரு அருவி. பொதுவா ஒரு புண்ணிய நதி ஜலத்துல குளிச்சா புண்ணியம்னு சில இடம், பாவம் போகும்னு சில இடம். அதெல்லாம் ஒரு மரியாதைக்காக சொல்லப்பட்ட போகும். நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும், புண்ணியம் வரும். அதுல சொன்னப்பட்டபடி போகாது. அது அதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அதனுடைய பேரு அதை உயர்த்தி பேசும். இப்ப உதாரணம் கங்கையிலும் புனிதமான காவேரிங்கிறோம். காவேரிங்கிற நதி இருக்கு பாருங்க. சத்ய புனாத்து காவேரி திரிராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரம் து யாமுனே சத்ய புனாத்து காவேரி பாபம் ஆமரணாந்திகம். தன் கங்கையில போய் 3 நாள் குளிச்சாதான் பாவம் போகும். யமுனையில போய் 5 நாள் தொடர்ந்தாப்புல குளிச்சாதான் பாவம் போகும். காவேரியில குளிச்ச மாத்திரத்தினால பண்ணின பாவம் மட்டும் இல்ல, பண்ண போற பாவமும் போகும்னு இருக்கு. இதுக்கெல்லாம் அத்தியுக்தின்னு பேரு. அதை மிகைப்படுத்தி சொல்றது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சோப்பை தேய்ச்சின்னு எல்லாம் வெள்ளை வெளியேறுன்னு ஆவேல்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி. அது மாதிரி சோப்பை தேய்ச்சிருந்தா அழுக்கு போகும், அதுல ஒன்றும் சம்சயம் கிடையாது. சோப்பை தேய்ச்சி குளிச்சா அழுக்கு போகும், வெளுப்பு வருமோ? வரலாம், வராம போகலாம். ஆனா குளிக்கிறதே சோப்பு தேய்ச்சிக்கணுங்கிறது அவசியம். அதுபோல நாம் நதிக்கரையில் இருக்கிறதே நதியில ஸ்நானம் பண்ணணுங்கிறது அவசியம். அதுக்காக சொல்லப்பட்டதே தவிர 100% அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. சிலதெல்லாம் அப்படியே உள்ளது. அதுல பாரதம் புண்ணியம் பவித்ரம் அத பாபஹரம் சிவஞ்சேன்னா, இது புண்ணியம். இந்த நதியில ஸ்நானம் பண்ணினா